Hello, my dear CS executive students. Welcome to Shilpi's Academy. நம்ம இப்போ கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பேப்பரில் ஒரு குட்டி கான்செப்ட் பார்க்கலாம். என்னது அது? ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்னா என்னது, இஎஸ்ஓபின்னா என்னது? எனக்கு புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு, பட் ரெண்டுமே எம்ப்ளாயீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. ரெண்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, sweat equity share is nothing but it is given at a discount or at times free of cost. முன்னாடி அவர் ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதுக்காக ஃப்ரீயா ஷேர் கொடுக்கலாம், ஆர் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஷேர் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா அது பேர் என்னது, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர். அப்போ இஎஸ்ஓபினா என்ன? இப்போல்லாம் நம்ம ஷேர் கொடுக்க போறது இல்லை, டிஸ்கவுண்ட்லயும் நம்ம கொடுக்க போறது இல்லை. ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100 இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு 170 இருக்கும். நம்மளோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான், அதுக்கு பேர் தான் இஎஸ்ஓபி. அப்போ நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் மீட்டிங்க்கு கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் 2 years ஆர் 1 year ஆர் 5 yearsக்கு நீங்க எங்க கூடயே ஒர்க் பண்ணீங்கன்னா, ஐம் கிவிங் அ கண்டிஷன் ஹியர், ஒர்க் பண்ணீங்கன்னா அண்ட் 100% ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் நம்மளா ஸ்டேட் பண்ற கண்டிஷன். இட் இஸ் பிட்வீன் த கம்பெனி அண்ட் த எம்ப்ளாயி. என்ன வேணா கண்டிஷன் போட்டுக்கலாம். மாதிரி ஒரு கண்டிஷன் 2 ஸ்டேட் பண்ணி இந்த கண்டிஷனை மீட் பண்ணீங்கன்னா, ஐ வில் கிவ் யூ an option to buy the share at ₹200 after 2 years. நீங்க மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு சொன்ன, 170. நானா இவங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன சொல்றேன், 200. ஸோ டிஸ்கவுண்ட்ல இல்லை, ஃபேஸ் வேல்யூ 100, மார்க்கெட் வேல்யூ 170, பட் அவங்களுக்கு இஷ்யூ பண்ற பிரைஸ் எவ்வளவு, 200. பட் ஆஃப்டர் 2 years. அண்ட் இதை நான் என்ன சொல்றேன், இட் இஸ் an option for you to buy. வேணா வாங்கிக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இஎஸ், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான். அப்ப அந்த எம்ப்ளாயி எப்ப அந்த ஷேர் வாங்குவாங்க, 2 years கழிச்சு மார்க்கெட் பிரைஸ் ஒரு வேலை 300 400 போச்சுன்னா they are eligible to buy it at 200. அப்படி இல்லைன்னா they won't buy. ஆப்ஷன் தானே. ஸோ அவங்க 200க்கு கம்பெனி கிட்ட வாங்கி they can sell it at 300 or 400 in the market. ஸோ அது டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஃபேஸ் வேல்யூவாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மார்க்கெட் வேல்யூ as on the date when I am telling the condition அன்னைக்கும் இருக்காது, அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஆர் ஐ கேன் ஈவன் டெல் 100 rupeesக்கு வாங்கிக்கோ, 150, எப்படி வேணா இருக்கலாம். பட் அது என்னது, ப்ரீ டிட்டர்மைன்டு ப்ரைஸ். அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்றேன்ல, அன்னைக்கு நான் ஒரு ப்ரைஸ் சொல்லுவேன், அந்த ப்ரைஸ்க்கு நீ 2 years கழிச்சோ 1 year கழிச்சோ 5 years கழிச்சோ வாங்கிக்கோன்னு சொல்றது ESOP. So this is the basic difference between ESOP and sweat equity share. Thank you.